வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டியில பார்ட் 3 வீடியோ பார்க்க போறோங்க. சரிங்களா? இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம, நம்ம பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இது வரைக்கும் ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்ன டாபிக் சார் கேட்டிங்கன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது நீங்க இன்னும் பார்க்கலன்னா, அது போய் பார்த்துட்டு வாங்க. ப்ராபபிலிட்டியில 2 வீடியோ போட்டிருக்கேன். இது பார்ட் 3 வீடியோ. சார் இதில் என்ன சார் புக்கு நம்ம என்ன சார் கவர் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஸ்கூல் புக்குங்க. ஓகேவா? ஸ்கூல் புக் சம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் லாஸ்ட்டாக போடுவோம். இப்போது 2 வீடியோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, 9th ஸ்டாண்டர்ட் புக்கு முடிச்சாச்சு. ப்ராபபிலிட்டி டாப்பிக்கில் 9th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதெல்லாம் முடிச்சாச்சு, எல்லா சமமே. இப்போது இதில் என்ன பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உள்ள கொஷின் கவர் ஆகும். இது பார்ட் 3 வீடியோ. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. A bag contains 5 blue balls and 4 green balls. A ball is drawn at random from his bag. Find the probability that ball is drawn. ஆப்ஷன் என்ன கொஸ்டின் கேட்டாங்க, 2 கேட்டிருக்காங்க. ஒன்று ப்ளூ, நாட் ப்ளூ. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பையங்க. ஓகேவா? இதை நம்ம பேக் வச்சுக்கோங்க. இந்த பேக் என்ன கலர் கொடுக்கல, ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கான், பால்ஸ் இருக்கான். புக் எடுத்துகிட்டு போகல இவர். சரிங்களா? இந்த பையன் வெறும் பால் மட்டும் எடுத்து போகிறான். அதில் 2 வகையான பால் இருக்கான். சரிங்களா? என்ன பால்னா 5 ப்ளூ பால் இருக்கு. ஓகேவா? 4 க்ரீன் பால் இருக்கு. ஓகேவா? 5 ப்ளூ பால், 4 க்ரீன் பால் இருக்கு. மொத்தம் எத்தனை பால் வச்சிருக்காப்புல சார்? இது தெரியாதா சார் கேட்பீங்க, அப்படி தானே? மொத்தம் எத்தனை பால் இருக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க, 9 பால் இருக்கு. ரைட்டா? ரைட். இப்போ 2 விஷயம் பார்த்தலாமா? ப்ளூ உள்ள பால் எத்தனை, நாட் ப்ளூ. ஓகேவா? ப்ளூ பாருங்க. எப்பவுமே சரி, நம்ம 2 வீடியோ சொல்லியிருப்பேன். டோட்டல் எப்பவுமே எதில் எழுதணும், மேலே கீழேயா? கீழே தான். டோட்டல் எத்தனை பால் இருக்கு, 9 பால். இங்கே எழுதிக்கோங்க 9 பால். 9 பால்ல ப்ளூ எத்தனை சார்? 9ல ப்ளூ 5 தானே சார்? ஆமாம், ப்ளூ 5 இருக்கு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. இவ்வளோதான் ஆன்சர். ப்ளூ இல்லாமல் எத்தனை பால் இருக்கு, 4 பால் இருக்கு. அது என்ன கலரும் கொடுக்கல, ப்ளூ இருக்கக்கூடாது. ப்ளூ இல்லாமல் எத்தனை பால் வரலாம், 4 பால். எத்தனைக்கு? மொத்தம் 9. ஒரு பேக்கில் 9 பால் இருக்குங்க. சரிங்களா? 9 பாலில் எத்தனை பால் எனக்கு ப்ளூ கிடைக்கும், 5 பால். ப்ளூ இல்லாமல் கிடைக்கிற பால் எத்தனை, 4 பால். இவ்வளோதான் கொஷின். இவ்வளோ கொஷின் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சம் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம செகண்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்க, செகண்ட் கொஷின். கொஷின் நம்பர் 2 ரெடியாச்சு. இப்போ 2 டைஸ் ஆர் ரோல்டு. 2 டைஸை உருட்டுறாங்க. ஓகேவா? அப்போ ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சம் ஆஃப் அவுட்கம். ப்ராபபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஈக்குவல் வேல்யூ வரணும் 4க்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் என்னன்னா கிரேட்டர் தேன் 10. மூணாவது என்னன்னா லெஸ் தேன் 13. 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பகடை உருட்டல, 2 பகடை உருட்டியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 2 பகடையை நம்ம எழுதிக்கணும் அந்த ஃபார்ம். அது எப்படி சார் எழுதணும் சொல்கிறேன் பாருங்க. ஒரு பகடை டைஸுக்கு எத்தனை இருக்கும், 6. 2 டைஸ்னா இதுக்கு ஒரு, இந்த ஃபர்ஸ்ட் டைஸுக்கு ஒரு 6, செகண்ட் டைஸுக்கு ஒரு 6. மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் 36 டேர்ம் எழுதணும். இது எப்படி எழுதணும்னா இப்படி போட்டுக்கோங்க. 1, 1. ஓகேவா? 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6. ஓகேவா? அப்புறம் 2, 1. நான் வெறும் இந்த வேல்யூ மட்டும் எழுதுறேன். 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன எழுதணும், அதே போல் 3க்கு, 4க்கு, 5க்கு, 6க்கு மொத்தம் இவ்வளோ எழுதணும். ஓகேவா? 3, 1, 3, 2, 3, 3, 3, 4, 3, 5, 3, 6. அடுத்து 4, 1, இங்கே 5, 1, 6, 1. 4, 2, 5, 2, 6, 2. 4, 3, 5, 3, 6, 3. அடுத்து 4, 4, 4, 5, 4, 6, 4. இங்கே 4, 5, 5, 5, 6, 5. அடுத்து 4, 6, 5, 6, 6, 6. இவ்வளோதான் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஈக்குவல் டு 4. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 4. எதை ஆட் பண்ணாலும் சரி, இதில் உள்ள எதை ஆட் பண்ணாலும் எனக்கு 4 வரணும். பாருங்க, 1 ஆட் பண்ணால் 2, 2 ஆட் பண்ணால் 3. இங்கே பாருங்க, 1ஐயும் 3ஐயும் ஆட் பண்ண என்ன வருது, 1, 3. ஆட் பண்ண 4 வருதா? கரெக்டு.
அடுத்து பாருங்க அடுத்து இது அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் 5 6 7 போயிடும். அடுத்து பாருங்க 2,2 2,2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் 4 கிடைக்கும் ரைட்டா. அடுத்து 3,1 ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை 36 டோட்டல் தானே வந்துச்சு ரைட். எத்தனை சான்ஸ் இருக்குது 1 2 3 3 சான்ஸ் இருக்குது சார். இது என்ன கேன்சல் பண்ணலாமா சார்? பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்க என்ன வரும் 1/12 இவ்வளோ தாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். ஜாலியாக முடிச்சிடலாம் அவ்வளோதான் கொஸ்டின் இவ்வளோதான். ரெண்டாவது பாருங்கள் லெஸ் தென் 10 10 கீழே வரணுமா ஓகேவா. 10 கீழேனாங்க வரும். இங்கே பாருங்க 3ல் ஹையஸ்ட் பாருங்க 3 6 ஆட் பண்ணாலே 9 தான். அப்போ ஃபஸ்ட்டு வராது, செகண்ட் வராது, தேர்ட் ரோ வராது. அடுத்து கிரேட்டர் தென் 10 தானே கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்களேன் 10க்கு மேலே 10 சொல்லலை 10க்கு மேலே. அப்போ 4வது ஆப்ஷன் வராது. ஏன்னா 6 4 10 தான் வருது. 10க்கு மேலே வேணுமா. அப்போ 4வது பாருங்களேன் 5வதுல 5,4 ஆட் பண்ணால் 9 தான் வரும். 5 5 ஆட் பண்ணால் 10 10க்கு மேலே தான் வேணும். இப்போ 5 6 ஆட் பண்ணால் வரும் 11 ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்க 6 4 ஆட் பண்ணால் 10 இது எனக்கு தேவையில்லை. 6 5 ஆட் பண்ணுங்க 11 6 6 ஆட் பண்ணானது 12. அப்போ எத்தனை சான்ஸ் இருக்குது எனக்கு கிரேட்டர் தென் 10க்கு எனக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது 5,6 அப்புறம் 6,5 அப்புறம் 6,6 மொத்தம் 3 சான்ஸ் இருக்கா. அப்போ 3னா மேலேயா டோட்டல் எத்தனை 36. இதுக்கு ஆன்சர் வரும்போது திருப்பி 1/2 தான். அடுத்து பாருங்க இது ஈஸியாக பாருங்களேன் லெஸ்ஸர் தென் 13 13 கம்மியாக இருக்குது எத்தனை இருக்குது இங்கே பாருங்களேன். ஹையஸ்ட் ஆட் பண்ணுங்க 6 6 ஆட் பண்ணே 12 தான் வருது. அப்போ இது எல்லாமே என்னது 13 கீழே தான் இருக்குது ரைட்டா. அப்போ இது எப்படி சார் போடுறது கேட்டிங்கன்னா ஆன்சர் சிம்பிள் பாருங்க லெஸ் தென் 13 அப்போ எல்லாமே 12 தான் வருது. அப்போது 36 டேர்மே 13 கீழே தான் இருக்குது ஆட் பண்ணுறப்போ. அப்போ டோட்டல் 36 நம்ம ப்ராபபிலிட்டி எல்லாமே வருதுனால 36 தாச்சு. இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் சிம்பிள் முடிச்சாச்சு. அடுத்து பாருங்க தேர்ட் கொஸ்டின் ஓகேவா. 2 dice ஆர் டாஸ் டுகெதர் 2 காயினை சுண்டி விடுறாங்க சரிங்களா. அப்போ ரெண்டுமே வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். இங்கே பாருங்க ஒரு காயினுக்கு என்னங்க இருக்கும் சார் காயின் தானே தோணும். அதில் என்ன இருக்கும் ருப்பி போட்டிருப்பாங்க ஒன்று, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹெட் வச்சுக்குவோம் டெய்ல் வச்சுக்குவோம். இப்போ கேம் விளாண்டோம்னா வச்சுக்கோங்களேன் ஹெட்டா டெய்லாக கேட்பாங்க ரைட்டா. அப்போ ஒரு காயின்னா என்ன இருக்கணும் பூவா தலை சொல்லுவாங்கள்ல அதே போல் ஹெட்டு அப்புறம் வந்து டெய்ல் இருக்கணும் ஓகேவா. அதான் பூவா தலை சொல்லுவாங்கள்ல அதை ஹெட்டு டெய்ல் இருக்கணும் ஒரு காயினுக்கு. அப்போ 2 காயினுக்குன்னா எத்தனை டெய்ல் இருக்கணும் சார் ஒரு காயினுக்கு ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் இருக்கலாம் ரைட்டா. இது ஃபஸ்ட் காயினுக்கு. செகண்ட் காயினுக்கு பாருங்கள் அதுக்கு என்ன இருக்கலாம் ஒரு ஹெட்டு டெய்லாக இருக்கலாம். அது அட் அ டைம் 2 பேர் சுண்டி விடுறேன் சரிங்களா. அட் அ டைம் 2 பேர் காயின் பண்ணுறப்போ எனக்கு 2மே ஹெட்டாக விடலாம் ஒரு சான்ஸ். இதுலேயும் ஹெட்டு விடலாம் இதுலேயும் ஹெட்டு விடலாம். ஒருவேளை 2லேயுமே என்ன விடலாம் டெய்ல் வரலாம். இல்லை ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் விழலாம், இல்லை ஒரு டெய்லு ஒரு ஹெட்டு விழலாம். மொத்தம் 4 சான்ஸ் இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அப்படின்னா சேமாக இருக்கக்கூடாது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். என்ன சார் டிஃப்ரெண்ட் பாருங்களேன் ஹெட்டு டெய்ல் டிஃப்ரெண்ட் டெய்லி ஹெட்டு டிஃப்ரெண்ட். அப்போ டோட்டல் எத்தனை 1 2 3 4 மொத்தம் 4ல் எனக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் வருது 2. அப்போ கேன்சல் பண்ண வரும் 1/2. உங்களுக்கு ஒரு கொஷின் ரெண்டுமே சேமாக இருந்தால் என்ன இருக்கும் 2மே சேமாக இருந்தால் அப்போயும் ஒன்றும் இல்லை டோட்டல் எத்தனை 4 ஓகேவா. எத்தனை சேம் இருக்குது பாருங்கள் 2 ஹெட்டு 2 டெய்லு சேமாக இருக்கா. அப்போது 2 ஆன்சர் என்ன 2 1/2 தான் சேம் ஆன்சர் தான். கொஷின் எப்படி ஒன்று கேட்கலாம் மெத்தடான ஒன்று தாங்க உங்களுக்கு ஓகேவா. அடுத்து பாருங்கள் 4வது சம். இங்கே பாருங்களேன் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் லீப் இயர் செலக்டர் ரேண்டம் வில் கண்டெயின் 53rd சாட்டர்டே. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. இது ஆன்சர் அப்படியே மெமரைஸ் பண்ண வேண்டியதாங்க ஓகேவா. எப்படி நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லி கொடுத்துறேன் எப்படி நான் வச்சுக்க லாஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளுங்க 365 டேஸ் கரெக்டாக. ஒருவேளை இது வந்து லீப் இயரில் லீப் இயர் 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் ரைட்டா. அப்போ லீப் இயரில் எத்தனை நாள் வரும் ஒரு வருஷம் 366 நாளாக வரும். அந்த ஒரு நாள் எங்கே எக்ஸ்ட்ரா ஆகுது February 29 இங்கே எக்ஸ்ட்ரா வருது. ஆனால் இங்கே February இங்கே நார்மல் டேயில் February 28 தான் கரெக்டாக ரைட். அப்போது நார்மல் இயரில்
52 வாரம் ஒரு ஆர் டே வரும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேவா? இப்போ பாருங்க, உங்கள் பர்த்டே வந்து இன்னைக்கு இப்போ பார்த்தீங்க இந்த வருஷம் கொண்டாடுறீங்க 2025. ஓகேவா? 2025 இது லீப் இயரா? இல்லை. சரி, அப்போது சார் எனக்கு டவுட்டாக இருக்குது சார், இது லீப் இயர் நான் லீப் எப்படி சார் கண்டுபிடிக்குதுன்னா டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா லீப் இயர், நூற்றாண்டாக கொடுத்தா டிவைட் பை 400 பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். அப்போ 4 டிவைட் ஆகாது, ரைட்டா? ஆகவே ஆகாது. 24ன்னா ஆகும், அப்போ 25 ஆகாது. அப்போது உங்கள் பர்த்டே வந்து சிம்பிளாக எடுத்துக்கோமே, இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 20. ஓகேவா? 21. இன்னைக்கு என்ன டேட்டு? 21 நவம்பர் 21. இன்னைக்கு என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ரைட்டா? இன்னைக்கு உங்கள் பர்த்டே. ஓகேவா? லீப் இயர் என்ன சொன்னேன்? நான் லீப் இயர் என்ன சொன்னேன்? 52 வாரம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் சொன்னா. அப்போது என் பர்த்டே இன்னைக்கு 21ஆம் தேதி என் பர்த்டே, அது ஃப்ரைடே வச்சாச்சு. அடுத்த வருஷம் அதே நவம்பர் 21 ஃப்ரைடே வருமா? இல்லை. ஏன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருதா? அப்போ என் நாள் என்ன ஆயிரும்? ஒரு நாள் மாறி போயிடும், சாட்டர்டே மாறிடும். புரியுதா? அதான் ஒரு ஹார்டே. ஒரு லீப் இயராக இருந்தானே என்னங்க வரும்? 52 வீக்கு. நார்மல் டேக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வருது, லீப் இயருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் வருது. மொத்தம் எத்தனை நாள்? 2 டே வரும், எக்ஸ்ட்ரா 2 நாள் வரும், ரைட்டா? ஓகேவா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? லீப் இயர் தான் கேட்டிருக்காங்க. லீப் இயரில் 53வது வாரம் சாட்டர்டே வரணுமா? நமக்கு 2 நாள் இருக்குது. அப்படி என்ன வரலாம்? ஒரு ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே வரலாம், ரைட்டா? இல்லைனா ஒரு சாட்டர்டே ஒரு சண்டே வரலாம். நமக்கு 2 சான்ஸ் இருக்குது இங்கே, ஃபஸ்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ். அப்போ டோட்டல் ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். எத்தனை சான்ஸ் வருது? 2 சான்ஸு. அப்போ 2/7 தான் ஆன்சர். இதே ஒரு வேளை இங்கே லீப் இயர் கொடுக்காம நான் லீப் இயர் கொடுத்துறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் தானே இருக்குது, அப்போ 1/7 வரும். லீப் இயர்னா 1/7, நான் லீப் இயர்னா 1/7, லீப் இயர்னா 2/7. ஓகேவா? லீப் இயர் வந்தால் ஒரு நாள் கொடுத்துட்டு, இப்போ 53வது வந்து ஃப்ரைடே வரணும் இல்லை மண்டே வரணும் அப்படின்ட்டாங்கன்னா லீப் இயர் கொடுத்தா 2/7ங்க, சரியா? நான் லீப் இயர் கொடுத்தாங்கன்னா 1/7. எவ்வளோதான். அடுத்து பாருங்க, 5வது சம். இங்கே பாருங்களேன், டைஸ் இஸ் ரோல்டு. ஒரு பகடை உருட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டா இன்னொன்று சேர்த்து பண்ணுறாங்க. என்னது? காயின் டாஸ்டு. காயினே சுண்டி விடுறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் டைஸ் ஸோ ஆட் நம்பர். டைஸ் என்ன வரணும்? ஆட் நம்பர் வரணும். காயினில் எட்டு வரணுமா? இது எப்படிங்க வருது? ட்ரை பண்ணிக்கிறோமா? ஃபஸ்ட்டு டைஸு. ஒரு டைஸ்னால் 6 நம்பர் இருக்குமா? 1 2 3 4 5 6. காயின் என்ன இருக்கணும் சார்? ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல், இவ்வளோ தானே இருக்கணும். செக் பண்ணலாமா டோட்டலு? அப்போது ஆட் நம்பர் 1 ஹெட்டு வரலாம். ஆட் நம்பர் 1 போட்டாச்சு, ஒரு ஹெட்டு. ஓகேவா? அதே ஆட் நம்பர் 1க்கு ஒரு டெய்ல் வரலாம். அடுத்து 2, சரிங்களா? 2 வந்து கொடுத்து ஒரு ஹெட்டு வரலாம், இல்லை 2 ஒரு டெய்ல் வரலாம். அதே 3க்கு ஒரு ஹெட்டு, அதே 3 ஒரு டெய்லு. 4 ஒரு ஹெட்டு, 4 ஒரு டெய்லு. அடுத்து 5 ஒரு ஹெட்டு, 5 ஒரு டெய்லு. அடுத்து 6 ஒரு ஹெட்டு, 6 ஒரு டெய்லு. அப்போது ஒன்றுமே இல்லைங்க, ஹெட்டுக்கு 6 நம்பர் வரும், டெய்லுக்கு 6 நம்பர் வந்துடும். ஓகேவா? இதில் என்ன கேட்குறாங்க? ஆட் நம்பர் தான் வேணும், ஆனால் அது என்னவாக இருக்கணும்? ஹெட்டாக இருக்கணும். பாருங்கள், 1 ஆட் நம்பர் தானே, ஒரு ஹெட் இருக்குது. அடுத்து 2 ஈவன் நம்பர், பிரச்சனை இல்லை. 3 பாருங்கள், ஆட் நம்பர் தான் ஹெட் இருக்குது. அடுத்து பாருங்கள் 5 ஒரு ஆட் நம்பர் ஹெட் இருக்குது. மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்குது? எண்ணி பாருங்கள், 6 6 மொத்தம் 12. டோட்டல் கீழே போட்டுக்கணும் 12. எத்தனை வருது பாருங்கள்? 1 2 3 3 தான் இருக்குது. அப்போ 3 ஆன்சர் என்ன வரும்? 1/4. இவ்வளோ தான். 5வது சம், ஈஸியான சம். அடுத்து பாருங்க, 6வது சம். இது மாதிரி சம்லாம் கேட்கலாம் பாருங்க. கொஷின் கொஞ்சம் இப்படி கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு பையில் 6 க்ரீன், பச்சைனா க்ரீன் அர்த்தங்க, பச்சை பந்து இருக்குது. க்ரீன் எழுதிக்கிறேன். க்ரீன் எவ்வளோ பால் இருக்குது? 6 பால் இருக்கான். சில கருப்பு சிவப்பு இருக்கான். அப்போ பிளாக் பால் இருக்குது, ரெட் பால் இருக்குது, ரைட்டா? கருப்பு பந்து எண்ணிக்கை சிவப்பு பந்து எண்ணிக்கை போல் 2 மடங்காம். பிளாக் பாலு, ரெட் பாலு, கருப்பு பந்து எண்ணிக்கை சிவப்பு பந்து எண்ணிக்கை போல் 2 மடங்குனா, ஒருவேளை ரெட் பால் எக்ஸ்ன்னு இருக்குன்னா பிளாக் பால் என்னவா இருக்கணும்? 2x வந்துருக்கணும். அப்போ டோட்டல் ஆட் பண்ணுங்க. டோட்டல் என்ன சொல்லுவோம்லாம். அப்போது க்ரீன் பால் 6 ப்ளஸ் ரெட் பால் 2x, பிளாக் பால் 2x, ரெட் பால் x ஆக மொத்தம் என்னது? 6 + 3x.
இவ்வளோதாங்க. இப்போ NF கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, கருப்பு பந்து எண்ணிக்கை கேட்குறாங்க, மொத்த பந்து எண்ணிக்கை கேட்குறாங்க. இடையில ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, பச்சை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தளவு, அப்போ கிரீன் பால் எதை சொல்கிறாங்க, கிரீன் பால் ஈக்குவல் டு சிவப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தளவு போல 3 மடங்கா. அப்போ 3 மடங்கு 3ன்னு அர்த்தம். ரெட் என்ன பால் கேட்டிருக்காங்க, ரெட் பால். ஒன்றுமே இல்லைங்க, பச்சை பந்து இருக்க கிரீன் பால் இருக்குல்ல, அதுக்கான ப்ராபபிலிட்டி ரெட்டுக்கு வருதுல்ல, அதோட 3 மடங்கா. அப்போ 3 போட்டாச்சு. க்ரீனுக்கு என்ன சார் வரும், ஃபர்ஸ்ட் எனக்கு டோட்டல் எழுதிருங்க, அதான் நமக்கு முக்கியம். டோட்டல் எழுதிட்டா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, க்ரீன் மொத்தம் டோட்டல் என்ன, 6 + 3x = 3 இன்ட்டு டோட்டல் எழுதுங்க 6 + 3x. ஏன்னா கண்டுபிடிச்சாச்சு. இதில் ரெட் பால் எவ்வளோ எனக்கு தெரியாது, அது என்ன இருக்குது எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோமா. க்ரீன் பால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்தாச்சு 6. டினாமினேட்டர் 2 கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப் என்ன வரும், 6 = 3x. அப்போ எக்ஸ் என்னங்க வரும், 3 எப்போ 6 டிவைட் ஆகும், 2 வாட்டியா. அப்போ எக்ஸ் எத்தனை, 2. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பிளாக் பால் கேட்குறாங்க. பிளாக் பால் எத்தனைன்ட்டு, பிளாக் பால் எத்தனை கொஸ்டின் பாருங்க, 2x. அப்போ 2x போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸு 2, எக்ஸுக்கு பால் என்னது கண்டுபிடிச்சிருக்கோம் 2 தானே. அப்போது பிளாக் பால் எத்தனை இருக்குது, 4 பால் இருக்குது. டோட்டல் பால் எத்தனை கண்டுபிடிக்கலாமா, 6 + 3x. அப்போ 6 + 3, எக்ஸுக்கு பால் என்ன பண்ணலாம் 2. அப்போ 6 + 6னா 12 பால் இருக்குது. மொத்தம் 12 பால் பாருங்களேன். இப்போ நீங்கள் ரெட்டு கண்டுபிடிக்க அவசியமே தேவையில்லை. மொத்தம் எத்தனை பால், டோட்டல் 12 பால் இருக்கான். அதில் க்ரீன் வந்து 6 பாலாம், ஓகேவா. பிளாக் வந்து 4 பாலாம். அப்போ ரெட் எத்தனை பால் இருக்கும், ரெட்டு வந்து 2 பால் தான் இருக்கும். இவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இப்போ என்ன சம் போட்டோம், 5 6 ஒரு செகண்ட் பார்த்துருவோம். 6 சம் போட்டிருக்கோம். அடுத்து 7 சம், ஓகேவா. இது ஈஸியான சம்முங்க. பாருங்களேன், 7 சம் போட்டாச்சு. இப்போது நம்பர் இருக்கான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கொடுத்துறாங்க, ஓகேவா. இதில் 7 எத்தனை வாட்டி வர சான்ஸ் இருக்குது கேட்குறாங்க. சார் இதில் என்ன சார் கேள்வி, டவுட் வரும் அப்படி தானே. மொத்தம் எத்தனை இருக்குது, டோட்டலு 12 இருக்குது, ரைட்டா. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்களேன், 7 எண் வர்றதுக்கு 7 எத்தனை இருக்குது, ஒரு வாட்டி தானே இருக்குது. அப்போ 1/12, அவ்வளோதான். ரெண்டாவது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, ப்ரைம் நம்பரா, ப்ரைம் நம்பர், ஓகே. பகா எண். மூணாவது காம்போசிட் நம்பர், காம்போசிட், ஓகேவா. காம்போசிட் நம்பர் பகு எண், ஓகேவா. பகு எண் கேட்டிருக்காங்க. பகா எண் மொத்தம் டோட்டல் 12. இதுலேயும் டோட்டல் என்னது 12 தான், ரைட்டா. ப்ரைம் நம்பர் எது சார், ப்ரைம் நம்பர் 2 ஈவன் ப்ரைம் நம்பர் வருமா, வரும். 3 ப்ரைம் நம்பரா சார், ஆமாம். 5 ப்ரைம் நம்பரா, ப்ரைம் நம்பர் தான். 7 ப்ரைம் நம்பர். 9 ஆட் நம்பர் தான், ப்ரைம் நம்பர் கிடையாது, ஓகேவா. 11 ப்ரைம் நம்பர். அப்போ 1 2 3 4 5 நம்பர் ப்ரைம் நம்பர். 5/12 கேன்சல் பண்ண முடியாது, அதான் ஆன்சர். காம்போசிட் நம்பர் பாருங்கள், 4 காம்போசிட் நம்பர், 6 காம்போசிட் நம்பர், 8 9 10 12 எத்தனை வருது பாருங்கள், 1 2 3 4 5 6 6/12. இது என்ன சுருக்குனா என்ன வரும், 1/2. இவ்வளோ தாங்க, சிம்பிள். இப்போது இது பார்ட் 3 வீடியோ இவ்வளோதாங்க. அடுத்து பார்ட் 4 வீடியோ, பார்ட் 5 வீடியோவில் உங்களுக்கு 10th புக் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். பார்ட் 6 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின். இந்த 6 வீடியோ பார்த்தா போதும், இதை தாண்டி நீங்கள் பார்க்கணும் தேவையில்லை, ஓகே. இவ்வளோ தான், புக்கில் உள்ள சம் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணிட்டேன். மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.